ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிஜிஸ் கிச்சன். இன்றைக்கி ஒரு யூஸ்ஃபுல்லான ஷேரிங் தான் பண்ணியிருக்கேன். 7 வகையான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். எப்போவுமே ஒரே மாதிரி நம்ம பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சு கொடுக்காம இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. வாரத்தில் இந்த 7 நாட்களும் நம்ம விதவிதமாக செஞ்சு கொடுத்தா குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. 7 வகையான ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி என்னென்னு பார்த்துடலாம். டே 1 அடை தோசையும் இஞ்சி சட்னி எப்படி செய்யுதுன்றதை பார்க்கலாம். ஃபஸ்ட் அடை தோசைக்கு எல்லாம் ஊற வச்சிடலாம். ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 1 கப் அளவு பச்சை அரிசி சேர்த்துக்கலாம். அது கூடவே 1/2 கப் அளவு கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. அது கூடவே 1/2 கப் துவரம்பருப்பு சேர்த்துக்கோங்க. 1/4 கப் அளவு சிறுபருப்பு சேர்த்துக்கலாம். சிறுபருப்பு உளுந்த பருப்பும் கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கணும் அடை தோசைக்கு. அதே 1/4 கப்புக்கு உளுந்து சேர்த்துக்கிறேன். எடுத்து வச்சுற இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே ஒரு 4 வாட்டி வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. அரிசி பருப்பு எல்லாம் கலந்துட்டு நான் 4 வாட்டி வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தேவையான தண்ணி சேர்த்து ஊற வச்சிடலாம். அது கூடவே காரத்துக்கு 4 காஞ்ச மிளகாய், 1/2 ஸ்பூன் சீரகம், 1/4 ஸ்பூன் சோம்பு, 1/4 ஸ்பூன் அளவு வெந்தயம் சேர்த்துக்கோங்க. வெந்தயம் கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கணும். இதெல்லாம் நல்லா கலந்து விட்டு நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சிடலாம். மூடி போட்டு வச்சிடலாம். நைட்டெல்லாம் ஃபுல்லாக நல்லா ஊறிட்டதுக்கப்புறம் நம்ம காலையில் டிஃபனுக்கு அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணி கொஞ்சம் கூட இல்லாமல் நல்லா வடிகட்டி எடுத்துக்கோங்க. வடிகட்டும் போது பார்த்து வடிகட்டணும். ஏன்னா சீரகம் சோம்புலாம் தண்ணியில் போயிடக்கூடாது. நல்லா வடிகட்டிட்டு பாத்திரத்தில் சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க. நீங்கள் பெரிய ஜாரில் அரைச்சிங்கன்னா ஒரே டைமில் அரைச்சி எடுத்துக்கலாம். எப்போவும் ஒரே மாதிரி பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சு கொடுக்காம இந்த மாதிரி வித்தியாசமாக செஞ்சு கொடுங்க. இது கூடவே ஒரு சின்ன துண்டு இஞ்சி, 1/4 ஸ்பூன் அளவு மஞ்சள்தூள், கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. இதே மாதிரி மீதி இருக்க அரிசியும் அரைச்சி எடுத்தாச்சு. 2வது வாட்டி மாவு அரைக்கும் போதும் கொஞ்சமாக இஞ்சி, பெருங்காயத்தூள், மஞ்சள்தூள் சேர்த்துட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. அடைக்கு எப்போவுமே மாவு இந்த மாதிரி கெட்டியாக கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கணும். ரொம்ப சாஃப்டாக அரைச்சிடக்கூடாது அடைக்கு. அரைச்சி வச்சுருக்க மாவில் பாதி மாவு எடுத்து ஒரு மிக்ஸி பவுலில் சேர்த்துக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு ஒரு கைப்பிடி அளவு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை சேர்த்துட்டதுக்கப்புறம் இது கூட கொஞ்சமாக ஒரு 1/2 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். மாவு கொஞ்சம் கெட்டியாக இருக்கிறதுனால தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. இந்த மாவு புளிக்கணும்னு அவசியம் இல்லை. உடனே சுட்டு எடுத்துடலாம் தோசையை. அப்படியே சட்னி ரெடி பண்ணிடலாம். இஞ்சி சட்னிக்கு நான் வெங்காயம், தக்காளி, தேங்காய், ஒரு பெரிய துண்டு இஞ்சி இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணிவிட்டு அப்படியே காரத்துக்கு காஞ்ச மிளகாவும் சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கிட்டு 5 நிமிஷம் நல்லா வதக்கிட்டதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம். சட்னிக்கு தேவையான உப்பு சேர்த்து நல்லா சாஃப்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு சட்னியும் ரெடி பண்ணி அரைச்சி எடுத்தாச்சு. தாளிப்பும் சேர்த்துடலாம். கடுகு, உளுந்தப்பருப்பு, கருவேப்பிலை சேர்த்து தாளிச்சிட்டு சட்னியில் சேர்த்தாச்சு. தோசை சுட்டு எடுத்துடலாம். தோசைக்கல் நல்லா சூடாயிட்டதுக்கப்புறம் மாவு ஊற்றி இந்த மாதிரி சுட்டு எடுத்துக்கோங்க. அடை தோசைக்கு கொஞ்சம் கனமாக சுட்டு எடுத்துக்கணும். அதே மாதிரி 2 பக்கம் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. அடை தோசைக்கு கொஞ்சம் எண்ணெய் நிறைய அதிகமாக சேர்த்து சுட்டு எடுத்துக்கோங்க. 2 பக்கம் எண்ணெய் சேர்த்துட்டு இந்த மாதிரி திருப்பி விட்டு நல்லா சுட்டு எடுத்துக்கணும். 2 பக்கம் நல்லா வேகிற வரைக்கும் சுட்டு எடுத்துக்கோங்க. இதே மாதிரி எல்லா தோசையும் சுட்டு எடுத்துக்கலாம். டே 1க்கான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபியும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் டைமில் இந்த மாதிரி ஹெல்த்தியாக செஞ்சு கொடுத்தீங்கன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது. டே 1க்கான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபியும் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அடை தோசை, இஞ்சி சட்னி. டே 2க்கான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி என்னென்னு பார்த்துடலாம். கருப்பு கொண்டக்கடலை தோசையும் கார சட்னி எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம். நான் நைட்டே எல்லாம் ஊற வச்சுட்டேன். தோசைக்கு 1 கப் அளவு கொண்டக்கடலை, 1/2 கப் அளவு பச்சரிசி, அது கூடவே 1/2 ஸ்பூன் அளவு சீரகம், 1/4 ஸ்பூன் அளவு வெந்தயம் எல்லாம் சேர்த்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சுருக்கேன். காரத்துக்கு ஒரு காஞ்ச மிளகாய் சேர்த்துருக்கேன். கொண்டக்கடலை தோசை மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு செய்கிறதுனால நைட்டே எல்லாமே ஊற வச்சுட்டேன். கொண்டக்கடலை நான் குறைஞ்சது 8 மணி நேரமாவது ஊறணும். அப்போ தான் அரைக்கும் போது நல்லா சாஃப்டாக அரைக்க முடியும். தண்ணி நல்லா வடிகட்டிட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா சாஃப்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். அடை தோசைக்கு மாவு கொஞ்சம் நம்ம கொரப்பாக அரைச்சி எடுத்துப்போம். கொண்டக்கடலை தோசைக்கு அப்படி கிடையாது. நல்லா சாஃப்டாக அரைச்சி எடுத்துக்கணும். மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு சுத்த அரைச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் தேவைப்படும் போது தண்ணி சேர்த்து நல்லா சாஃப்டாக அரைச்சிக்கணும். இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இதே மாதிரி மீதி இருக்கிறதையும் நான் அரைச்சி எடுத்துக்கிறேன். நல்லா சாஃப்டாக அரைச்சி எடுத்துட்டதுக்கப்புறம் உப்பு சேர்த்து கலந்து வச்சுக்கலாம். மாவெல்லாம் அரைச்சி எடுத்தாச்சு. மாவுக்கு தேவையான உப்பு சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கலாம்.
இதை அரைக்கும் போதே கொஞ்சம் நம்ம தண்ணியாக அரைச்சிருக்கிறதுனால தண்ணி எதுவும் சேர்க்க வேணாம். இதான் கரெக்டான பதம். மாவுக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து வச்சுக்கிறேன். இந்த மாவு வந்து புளிக்கணும் அவசியம் இல்லை, உடனே நம்ம சுட்டு எடுத்துடலாம். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நம்ம அரைச்சிட்டு உடனே சுட்டு எடுத்துடலாம். கார சட்னிக்கு வெங்காயம், தக்காளி, கடலைப்பருப்பு, உளுந்தப்பருப்பு, காரத்துக்கு தேவையான காஞ்ச மிளகாய் எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்தாச்சு. மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு நல்லா சாஃப்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். மாவும் அப்படியே இருக்கட்டும். சட்னி தாளிச்சிட்டு தோசை சுட்டு எடுத்துடலாம். சட்னி தாளிச்சாச்சு. தோசைக்கல் நல்லா சூடாகிட்டதுக்கப்புறம் மாவு கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி இந்த மாதிரி நல்லா தின்னாக ஊற்றி எடுத்துக்கோங்க. எண்ணெய் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஊற்றிட்டு 2 பக்கம் நல்லா சுட்டு எடுத்துக்கலாம். ஒரு பக்கம் நல்லா வெந்துருச்சு. இப்போ திருப்பி விட்டுக்கிறேன். 2 பக்கம் இந்த அளவுக்கு நல்லா சுட்டு எடுத்துக்கலாம். சுவையான, உடம்புக்கு ரொம்ப சத்தான கொண்டக்கடலை தோசையும் கார சட்னியும் ரெடி ஆகிடுச்சு. டே 2க்கான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிப்பியும் சூப்பராக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. டே 3க்கான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி என்னென்னு பார்த்துடலாம். சத்து மாவு புட்டு தான். இது ரொம்ப உடம்புக்கு ரொம்ப சத்தான ரெசிபி. குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி பிரேக்ஃபாஸ்ட் டைமில் செஞ்சு கொடுங்க. 1 கப் அளவு சத்து மாவை நல்லா ஜலிச்சு எடுத்துட்டு, ஜலிச்சு வச்சுருக்க மாவில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. சத்து மாவில் ஏற்கனவே சர்க்கரையும் சேர்த்துருப்பாங்க. நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் அரை கிளாஸ் சுடு தண்ணி எடுத்திருக்கேன். சுடு தண்ணி நல்லா சூடாக இருக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து ஸ்பூனை வச்சு இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. சூடாக இருக்கிறதுனால நல்லா ஆறிட்டதுக்கப்புறம் புட்டு மாவுக்கு எப்படி நம்ம உதிர்த்து விடுவோமோ அதே மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். மாவை இந்த மாதிரி நல்லா உதிர்த்து விட்டுக்கோங்க. நான் புட்டு வந்து கம்மியாக செய்கிறதுனால கடாயில் தான் செய்ய போகிறேன். இட்லி தட்டில் ஏற்கனவே எண்ணெய் தேய்ச்சி வச்சுட்டேன். நல்லா இந்த மாதிரி உதிர்த்து விட்டுக்கலாம். கடாயில் அரை கடாய் அளவு தண்ணி சேர்த்துட்டு நல்லா கொதிக்கட்டும். நல்லா கொதிச்சிட்டதுக்கப்புறம் எண்ணெய் தேய்ச்சி வச்சுருக்க தட்டில் ரெடி பண்ணி வச்சுருக்க மாவை இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. எல்லா பக்கமும் ஈவனாக இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கணும். இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விடுறதுனால 4 பக்கம் மாவு நல்லா வேகும். இந்த மாதிரி எல்லாத்துலேயும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம கம்மியாக செய்கிறதுனால கடாயில் இந்த மாதிரி ஈஸியாக செஞ்சு பாருங்கள். நான் இதில் காட்டன் துணி எதுவுமே சேர்க்கலை, வெறும் இட்லி தட்டில் தான் செய்கிறேன். அவ்வளோ சூப்பராக வரும். கண்டிப்பாக நீங்களும் ஒரு செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். இது பிரேக்ஃபாஸ்ட் டைமில் ஈஸியாக செஞ்சு கொடுத்துடலாம். 10 நிமிஷத்தில் இது செஞ்சிடலாம். தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் ரெடி பண்ணி வச்சுருக்க மாவையும் சேர்த்துடலாம். இட்லி பாத்திரத்தை மூடி இருக்கும்ல, அதை வச்சு க்ளோஸ் பண்ணி வச்சிடுறேன். அதுக்குள்ளே தேங்காவும் துருவி எடுத்துடலாம். 4 ஸ்பூன் அளவு தேங்காவை இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக துருவி எடுத்துக்கோங்க. ஃப்ரெஷ்ஷாக சேர்க்குறதுனால உடம்புக்கு ரொம்ப நல்லது. டேஸ்ட்டும் செமையாக இருக்கும். 10 நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். நான் ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். இது இன்னும் கொஞ்சம் வேகணும். அப்படியே இருக்கட்டும். இன்னும் ஒரு 5 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். நல்லா வெந்துட்டதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். நல்லா வெந்துருச்சு. இப்போது ரெடி பண்ணி வச்சுருக்க புட்டு மாவையும் மிக்ஸி பவுலில் மாற்றியாச்சு. பாருங்கள், தட்டில் எதுவுமே ஒட்டவே இல்லை. அது கூடவே துருவி வச்சுருக்க தேங்காவும் சேர்த்துட்டு 2 ஏலக்காவை தட்டி சேர்த்துக்கலாம். இது கூடவே 2 ஸ்பூன் அளவு நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம். நாட்டு சக்கரை சேர்க்கறதுனால இன்னும் ரொம்ப சத்தானது. இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நீங்களும் இந்த மாதிரி பிரேக்ஃபாஸ்ட் டைமில் ஈஸியான ரெசிப்பியாக செஞ்சு கொடுங்க. இந்த சத்து மாவில் நிறைய தானியங்கள்லாம் சேர்ந்துருக்கிறதுனால உடம்புக்கு ரொம்ப சத்தானதும் கூட. இதில் தேங்காய், நாட்டு சக்கரை எல்லாம் சேர்த்துருக்கிறதுனால இன்னும் சத்தாக இருக்கும். டே 3க்கான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபியும் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. டே 4க்கான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி என்னென்னு பார்த்துடலாம். ரவை உப்புமாவும் வேர்க்கடலை சட்னி தான். இது ஈஸியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி. 1 கப் அளவு ரவையை நான் ஒரு 5 நிமிஷம் வறுத்து எடுத்துக்கிறேன். மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. நல்லா வறுத்துட்டதுக்கப்புறம் இதை பிளேட்டில் மாற்றிக்கலாம். தாளிக்கிறதுக்கு கடலைப்பருப்பு, உளுந்தப்பருப்பு, பச்சை மிளகாய், ஒரு சின்ன துண்டு இஞ்சி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், கருவேப்பிலை, அப்படியே வேர்க்கடலை சட்னியை அரைச்சி வச்சுட்டேன். வேர்க்கடலை, புளி, பூண்டு எல்லாம் சேர்த்து அரைச்சி வச்சாச்சு. தாளிக்கிறதுக்கு கடாயில் 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். அரை ஸ்பூன் கடுகு, எடுத்து வச்சுருக்க கடலைப்பருப்பு, உளுந்தப்பருப்பு, கருவேப்பிலை எல்லாம் சேர்த்துக்கலாம். அது கூடவே இஞ்சியும் சேர்த்துக்கிறேன். இஞ்சியும் சேர்த்துட்டு கொஞ்சமாக வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா தாளித்து எடுத்துக்கலாம். இந்த தாளிப்பை நான் சட்னியும் சேர்த்துக்க போகிறேன். அதனால் பாதி வெங்காயத்தை சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கிருச்சு. இந்த தாளிப்பை கொஞ்சமாக சட்னியில் சேர்த்துக்கலாம். ரெடி ஆகிடுச்சு வேர்க்கடலை சட்னியும். அப்படியே உப்புமாவும் ரெடி பண்ணிடலாம். மீதி இருக்க வெங்காயத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. மீதி இருக்க வெங்காயத்தையும் நல்லா சேர்த்துட்டேன். அப்படியே நம்ம உப்புமாவை ரெடி பண்ணிடலாம். சட்னி தாளித்து விட்டாச்சு. நல்லா வெங்காயம் வதங்கிட்டதுக்கப்புறம் 2 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. உப்புமாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது நல்லா கொதிக்கட்டும். ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கொதிக்க விட்டுடலாம்.
நல்லா கொதிச்சதுக்கப்புறம் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ரவையை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்து விட்டுக்கணும். கட்டி எதுவும் இல்லாமல் இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு இந்த மாதிரி கலந்து விட்டுக்கணும். அப்போ தான் கட்டி விழாது. லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ரவையை சேர்த்துட்டதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. உப்புமாவும் ரெடி ஆகிடுச்சு. இதை பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். உப்புமாவும் வேர்க்கடலை சட்னியும் ரெடி ஆகிடுச்சு. டே 4க்கான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபியும் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. டே 5க்கான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி என்னென்னு பார்த்துடலாம். பூரி மசாலாவும் தான் செய்ய போகிறேன். பூரிக்கு நான் 2 கப் அளவு கோதுமை மாவு, உப்பு சேர்த்து தண்ணி சேர்த்து நல்லா பிசைஞ்சு வச்சுட்டேன். உருளைக்கிழங்கு மசாலாவும் ரெடி பண்ணிடலாம். கடாயில் 2 ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துருக்கேன். அது கூட கடுகு, சீரகம், கடலைப்பருப்பு, உளுந்தப்பருப்பு சேர்த்துக்கலாம். எல்லாம் நல்லா ஈவனாக பொரியட்டும். கடுகு, உளுந்தப்பருப்பு எல்லாம் நல்லா பொரிஞ்சிட்டதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி நீட்டாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இது கூடவே காரத்துக்கு 2 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். தேவையான அளவு கருவேப்பிலை சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா பொன்னிறம் வர வரைக்கும் வதக்கி எடுத்துக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு வெங்காயத்தை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிட்டதுக்கப்புறம் இது கூடவே 1/2 ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டதுக்கப்புறம் ஒரு சின்ன சைஸ் தக்காளியை இந்த மாதிரி நீட்டாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. தக்காளி நல்லா குழைய வேகணும். தக்காளி வேகிறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்கிட்டதுக்கப்புறம் இது கூடவே 1/2 ஸ்பூன் அளவு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. நான் 3 உருளைக்கிழங்கு வேக வச்சு மசிச்சு வச்சுருக்கேன். மஞ்சத்தூள் பச்சை ஸ்மெல் போயிட்டதுக்கப்புறம் வேக வச்சுருக்க உருளைக்கிழங்கையும் சேர்த்துக்கலாம். மசிச்சு வச்சுருக்க உருளைக்கிழங்கை சேர்த்துக்கோங்க. உருளைக்கிழங்கை ரொம்ப மசிச்சிடக்கூடாது. இந்தளவுக்கு கொஞ்சம் முழுசாக இருக்கணும். உருளைக்கிழங்கை சேர்த்துட்டதுக்கப்புறம் இதை ஒரு 2 நிமிஷம் நல்லா எண்ணெயில் வதக்கிக்கலாம். இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. வெங்காயம், தக்காளி எல்லாமே உருளைக்கிழங்குல நல்லா ஈவனாக மிக்ஸ் ஆகணும். நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் இது கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்குக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. உப்பு சேர்த்துட்டதுக்கப்புறம் இது கூடவே கொஞ்சமாக 1/2 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது ஒரு 10 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். தண்ணி நல்லா வற்றி கிரேவி நல்லா திக்காகணும். அதுக்குள்ளே பூரிக்கு நம்ம உருட்டி தேய்ச்சி எடுத்துடலாம். இந்த மாதிரி உருண்டை பண்ணி எடுத்துட்டு பூரிக்கு எல்லாம் நல்லா தேய்ச்சி எடுத்துடுறேன். எல்லாம் தேய்ச்சி எடுத்தாச்சு. பூரியும் சுட்டு எடுத்துடலாம். கடாயில் தேவையான எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் நல்லா காய்ச்சிட்டதுக்கப்புறம் ஒன்று போட்டு இந்த மாதிரி சுட்டு எடுத்துக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி சுட்டு எடுத்துக்கணும். எண்ணெய் நல்லா சூடாகிட்டதுக்கப்புறம் ஒன்று போட்டு இந்த மாதிரி சுட்டு எடுத்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாக இருந்தால் தான் பூரி நல்லா புஷ்ஷுன்னு வரும். பூரியும் சுட்டு எடுத்தாச்சு. அப்படியே கிரேவி ரெடி ஆகிடுச்சு. பூரியெல்லாம் இவ்வளோ சூப்பராக புஷ்ஷுன்னு வந்திருக்கு பாருங்கள். அப்படியே கிரேவியும் நல்லா 10 நிமிஷம் நல்லா கொதிச்சு கிரேவியும் நல்லா திக்காயிடுச்சு. இது பார்க்குறதுக்கு கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். நல்லா ஆறிட்டதுக்கப்புறம் நல்லா திக்காயிரும். நல்லா கொதிச்சிட்டதுக்கப்புறம் நானும் ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடுறேன். சுவையான உருளைக்கிழங்கு மசாலாவும் பூரியும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பூரியும் உருளைக்கிழங்கு மசாலாவும் பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். டே 5க்கான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபியும் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. டே 6க்கான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி என்னென்னு பார்த்துடலாம். வெண்பொங்கலும் தேங்காய் சட்னி தான். வாங்க அது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். 1/2 கப் அளவு பச்சரிசி எடுத்திருக்கேன். பொங்கலுக்கு எப்போவுமே பச்சரிசி எடுத்துக்கோங்க. அதே அளவுக்கு சிறுபருப்பு எடுத்துக்கலாம். 1/2 அளவுக்கு கொஞ்சம் கம்மியாக சிறுபருப்பு எடுத்திருக்கேன். பருப்பையும் அரிசியும் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. 4 வாட்டி வாஷ் பண்ணி எடுத்துட்டதுக்கப்புறம் அரிசியும் பருப்பு நல்லா குழைய வேகணும். 3 சொம்பு அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. நீங்கள் எவ்வளோ அரிசி பருப்பு எடுக்கிறீங்களோ அதுக்கு 2 பங்கு அளவு தண்ணி சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு சிட்டிகை மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். நான் ஹோட்டல் ஸ்டைலில் செய்கிறதுனால மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு மஞ்சத்தூள் வேணும்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இது கூடவே 1 ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பொங்கலுக்கு எப்போவுமே தண்ணி அளவு கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கணும். அப்போ தான் அரிசியும் பருப்பு நல்லா குழைய வேகும். நல்லா ஒரு தடவை கலந்து விட்டதுக்கப்புறம் குக்கர் மூடி போட்டு வச்சிடலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு 5 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. 5 விசில் வரட்டும். அதுக்குள்ளே அப்படியே தேங்காய் சட்னி ரெடி பண்ணிடலாம். நான் ஒரு பத் தேங்காவை இந்த மாதிரி நீட்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். காரத்துக்கு 2 பச்சை மிளகாவை 2ஆக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். சின்ன துண்டு புளி எடுத்திருக்கேன். 2 பல்லு பூண்டு எடுத்திருக்கேன். எடுத்து வச்சுருக்க இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம். மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு 3 ஸ்பூன் அளவு உடச்சக்கடலை சேர்த்துக்கோங்க. சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா சாஃப்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். சட்னி அரைக்கும் போது ஸ்டார்டிங்கில் தண்ணி ஊற்றிடக்கூடாது. 2 சுற்று நல்லா அரைச்சிட்டதுக்கப்புறம் தண்ணி சேர்த்து நல்லா சாஃப்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டே தண்ணி சேர்த்துட்டிங்கன்னா சீக்கிரமாக அரைப்படாது. இந்த அளவுக்கு சட்னிக்கு சாஃப்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க.
அரைச்சி வச்சுருக்க சட்னியை வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். பாத்திரத்தில் மாற்றிட்டு அது கூடவே கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மாதிரி கலந்து சேர்த்துக்கலாம். பொங்கலுக்கு சட்னி கொஞ்சம் கெட்டியாக இருக்கணும், அதனால் தண்ணி கம்மியாக சேர்த்துட்டு நல்லா ஈவனாக கலந்து விட்டுக்கோங்க. நம்ம அரைக்கும் போதே உப்பு சேர்த்துருக்கிறதுனால திரும்ப உப்பு சேர்க்க வேணாம். தேங்காய் சட்னி ரெடி ஆகிடுச்சு. குக்கரும் 5 விசில் வந்துருச்சு. 5 விசில் வந்துட்டதுக்கப்புறம் ப்ரெஷர் ஃபுல்லாக ரிலீஸ் ஆகிட்டதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ப்ரெஷர் ஃபுல்லாக போயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். பாருங்கள் பொங்கல் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. மேலே பார்க்கும் போது அப்படியே உதிரி உதிரியாக தான் இருக்கும். இதை நல்லா ஃபுல்லாக ஈவனாக கலந்துட்டதுக்கப்புறம் பாருங்கள், அடியில் கொஞ்சம் தண்ணியாக இருக்கும். நான் இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கிறேன். நல்லா கலந்து வச்சாச்சு. பொங்கலுக்கு தாளித்து எடுத்துடலாம். பேனில் 2 ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் கொஞ்சம் அதிகமாக சேர்த்து தாளித்து எடுத்துக்கிறேன். உங்களுக்கு நெய் ஸ்மெல் பிடிக்காதுன்னா எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். நெய் நல்லா காய்ச்சிட்டதுக்கப்புறம் 1 ஸ்பூன் அளவு சீரகம், 1 ஸ்பூன் அளவு மிளகு சேர்த்துக்கலாம். முழு மிளகு சேர்த்துக்கோங்க. மிளகு நல்லா பொரியட்டும். மிளகு நல்லா பொரிஞ்சிட்டதுக்கப்புறம் 2 ஸ்பூன் அளவு இஞ்சி இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. பொங்கலில் இஞ்சி சேர்க்கறதுனால நல்லா மணமாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு அப்படியே இஞ்சி நல்லா பொரியட்டும். நெய்யில் இஞ்சி நல்லா பொரியும் போதே நல்லா ஸ்மெல் வரும். இஞ்சி இந்த அளவுக்கு நல்லா பொரிஞ்சிட்டதுக்கப்புறம் முந்திரி சேர்த்துக்கலாம். நான் ஓட்டர் ஸ்டைலில் செய்கிறதுனால முந்திரி சேர்த்துருக்கேன். உங்கள்கிட்ட முந்திரி இல்லைனா கூட பரவாயில்ல. 10லேருந்து 15 முந்திரி சேர்த்துக்கலாம். முந்திரி சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை நல்லா வறுத்துட்டு சேர்த்துக்கோங்க. நல்லா பொன்னிறம் வர வரைக்கும் முந்திரி நல்லா வறுத்து எடுத்துக்கணும். இந்த மாதிரி கலந்து விட்டுக்கலாம். முந்திரியும் நல்லா வறுத்தாச்சு. கடைசியாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இந்த சூட்லேயே கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சிரும். கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பொங்கலுக்கு தாளித்து எடுத்தாச்சு. ரெடி பண்ணி வச்சுருக்க தாளிப்பை பொங்கலில் சேர்த்துடலாம். தாளிப்பை பொங்கலில் சேர்த்துட்டு நல்லா ஈவனாக கலந்து விட்டுக்கோங்க. சுவையான ஹோட்டல் ஸ்டைலில் பொங்கலும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நான் ஈவனாக கலந்து விட்டுட்டு காமிக்கிறேன். சுவையான ஹோட்டல் ஸ்டைலில் பொங்கலும் ரெடி ஆகிடுச்சு. சட்னிக்கும் தாளிப்பு சேர்த்துடுறேன். கடுகு, உளுந்த பருப்பு, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை எல்லாம் தாளித்து சட்னியில் சேர்த்தாச்சு. டே 6க்கான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபியும் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. வெண்பொங்கலும் தேங்காய் சட்னி தான் செஞ்சுருந்தேன். டே 7க்கான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி என்னென்னு பார்த்துடலாம். டே 7க்கான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி ஃப்ரூட் சாலட் தான். இது உடம்புக்கு ரொம்ப சத்தான ஃப்ரூட் சாலட். எப்போவுமே நம்ம தோசை அந்த மாதிரி செய்யாமல் இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு ஃப்ரூட்ஸ் கட் பண்ணி கொடுக்கறதுனால உடம்புக்கு ரொம்ப சத்தானது கூட. வெயில் டைமும் ஆரம்பிக்கிறதுனால டெய்லியும் ஒரு ஃப்ரூட் சாப்பிட்றது உடம்புக்கு ரொம்ப நல்லது. நான் இன்றைக்கி மிக்ஸ்டு ஃப்ரூட் சாலட் தான் எடுத்திருக்கேன். நான் இன்றைக்கி என்ன ஃப்ரூட்ஸ்லாம் எடுத்திருக்கேன்னா வாட்டர்மெலான், ஆரஞ்ச், க்ரீன் கிரேப்ஸ் எடுத்திருக்கேன். அப்புறம் பனானா எல்லாமே இதை மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு அது கூடவே 2 ஸ்பூன் அளவு தேன் சேர்த்துக்கோங்க. நம்ம எப்போவுமே ப்ளெயினாக சாப்பிட்றத விட இந்த மாதிரி தேன் கலந்து கொடுத்தீங்கன்னா குழந்தைங்கள நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. தேன் கலந்துட்டு சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம ஃப்ரூட்ஸ் சாப்பிட்றதுனால உடம்புக்கு நிறைய சத்துக்களும் கிடைக்கும். எப்பவும் ஒரே மாதிரி பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி கொடுக்கறத விட ஸ்கூலுக்கு போகிற குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி மார்னிங் டைமில் ஃப்ரூட்ஸ் கூட கட் பண்ணி கொடுக்கலாம். என்னுடைய 7 நாள் 7 வகையான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கோம் நம்புகிறேன். என்னோடய பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி எல்லாம் பிடிச்சிருந்தா நீங்களும் ஒரு செஞ்சு ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பிஜிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.